ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் பூமி தோன்றியது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவியெங்கும் பரவினர். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் தோன்றியது. பின்பு தற்கால மனிதன். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். ஆஸ்ட்ரலோபித்திகஸ். தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். நடக்க கற்றுக்கொண்டான். ஹோமோ ஹேபிலிஸ் 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்கினான். ஹோமோ எரெக்டஸ் சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். ஜாவா மனிதன் முழுமையான மனிதர்கள் அல்ல, தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள். நியாண்டர்தால் 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர். கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றன. ஹோமோ சாப்பியன்ஸ் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சுயமாக சிந்திக்கும் மனிதன். ஹோமோ சாப்பியன்ஸ் ஒரு நவீன மனிதன். வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். குரோமேக்னான்ஸ் நவீன மனிதன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவன். கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கிய ஹோமோ சேப்பியன்ஸின் இடம்பெயர்ச்சி. பாருங்கள், இந்தியாவுக்கு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிறார்கள். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யூரேஷியா, குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ், பீகிங் மனிதன் சீனா, ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். வேட்டையாடுதலும் உணவை சேகரித்தலும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் குழுக்களாக மரம், குகை அல்லது மலை அடிவாரத்தில் தங்கினார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்தார்கள். தங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தனர். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள். உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் உண்டனர். மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். தேனெடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டார்கள். காடுகளிலிருந்து தானியங்களை சேகரித்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றார்கள். குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரப்பட்டைகள், இலைகள் ஆகியவற்றை ஆடைகளாக அணிந்திருந்தார்கள். ஆதி காலத்தில் வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழில். ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. எனவே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தார்கள். சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள். கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினர். கோடாரிகளை மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்தார்கள். தொடக்கத்தில் நெருப்பையும் மின்னலையும் கண்டு பயந்தார்கள். மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அவர்கள் அந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்தது. இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பை பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள தூண்டியது. நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினார்கள்.
தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. மனிதர்களின் சிறந்த கண்டுபிடிப்பானது சக்கரமாகும். சக்கர உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டார்கள். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதாகின. அவர்கள் பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தார்கள். பானைகள் மீது பல்வேறு வண்ணங்களை பூசினார்கள். வண்ணச் சாயங்கள் தாவரங்களின் வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றிலிருந்து கிடைத்தன. தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள்: கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை காணலாம். இந்த ஓவியங்கள் கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. வேட்டையாடுவதில் பல ஆபத்துகள் இருந்தன. மனிதர்கள் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்து அரிதானவையாகின. மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால் உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிற்று. அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைந்தனர். ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைத்து விட்டதையும் கண்டார்கள். வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்றும் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருந்ததை கண்டார்கள். மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில் விதைத்தனர். அவை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டனர். அவர்கள் விலங்குகளை பழக்கி அவற்றிற்கு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள். எருதுகள் உழுவதற்கு பயன்பட்டன. வேட்டையாடி நடத்திய வாழ்க்கையை விட விவசாய வாழ்க்கை எளிதாக இருந்தது.